பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். இந்த திங்கட்கிழமை காலையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமானுடைய உதல் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதீனத்தினால் மாளுவார்கள். நீதிமான்கள் உதடு அநேகரை போஷிக்குமாம். பாருங்க, மூடனுடைய மதியினமோ அநேகர் மாளுவார்கள். மாளுவார்கள் செத்து போயிடுவாங்க. அப்ப நீதிமான் ஞானமாய் பேசுவான், ஞானமாய் நடந்து கொள்வான், ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்வான், பொறுமையாய் செய்வான். யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டான், அது அழகா செய்வான். கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாய் உத்தமமாய் இருப்பான், அதை நன்றாய் சரியாய் செய்வான். அதனால அநேகரை போஷிப்பானான். அவன் சோம்பலா இருக்க மாட்டான், சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருப்பான். அவனை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறாராம். மூடனோ அநேகரை சாகடிப்பானா, மாள பண்ணுவான் என்று இருக்கிறது. ஏன்னா அவன் ஆண்டவர் நம்ப மாட்டான், தன் பலத்தை நம்புவான், தன் வேலையை நம்புவான், தன்னுடைய சம்பாத்தியத்தை நம்புவான், தன் பணத்தை நம்புவான், தன் இனத்தை நம்புவான், தன் ஜாதிகளை நம்புவான். ஆனால் ஞானம் உள்ளவன் கர்த்தரையே நம்புவான். அவன் அநேகரை போஷிப்பான். அது கேட்டுக்கொண்டிருக்க தகப்பனே, தாயே, உங்க நம்பிக்கை உலகத்தின் மேல வேண்டாம், மனுஷன் மேல வேண்டாம், பணத்தின் மேல வேண்டாம், உலக ஜாதி ஜனங்கள் மேல வேண்டாம். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் மேல வைங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை நேர்ந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.